வந்துட்டு போனா எனக்கு என்ன? ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில 9ல இருந்து 10 மணி வரைக்கும் மார்ச் மாசத்துக்கான டைலி யோ ப்ரோக்ராம் வந்து நடந்தது. இதுல நிறைய பக்தர்கள் அவங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே போல அதுக்கான பதிலையும் டிடிடியோ வந்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இன்னைக்கு வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தரிசனம் போற பக்தர்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் நீங்க தரிசனம் போறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல இருந்து சேலத்துல இருந்து ஒருத்தர் வந்து கால் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிடிடியால இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த முகம் அடையாளம் காணும் தொழில்நுட்பத்துடன் கூடிய அறைகள் ஒதுக்கீடு இலவசமான 50 ரூபாய் லெட்டர் டோக்கன் வழங்குறது வந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நந்தகம் ராம்பகிஜா எதிரே இருக்கக்கூடிய கழிவறைகளை வந்து சுத்தமா வச்சிருக்கிறதுக்கு நீங்க நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வஸ்டாவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து ஹைதராபாத்ல இருந்த ஒரு பக்தர் வந்து கால் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாம ஃபேஸ் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து ஆன்லைன்ல ஓபன் பண்ண சேவா டிக்கெட் வந்து 3 மாசத்துக்கு வெளியிடப்பட்டனால மாதம் ஒரு முறை வந்து வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த டைம் வந்து நாங்க புக்கிங் டைம்ல நிறைய சர்வர் இஷ்யூஸ் வந்து வந்துச்சு. அதனால மாதம் மாதம் வந்து ஒவ்வொரு முறையும் வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னா புக்கிங் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்றத அவர் சொன்னாரு. ஸோ இதற்கு பதிலளிச்ச ஐயோ வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, கொரோனா டைம்ல தான் நாங்க ஒவ்வொரு மாசமும் வெளியிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொரோனா குறைஞ்சிருச்சு அப்படின்றனால நாங்க திரும்பவும் வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கும் சேர்த்து வந்து வெளியிட்டு இருக்கோம் அப்படின்றத தான் பதிலா வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததா கால் பண்ண ஒரு பக்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து ரூம்ஸ் ஒதுக்கி கொடுக்கறது வந்து ஒரு வசதியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஈயோ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரூம் அவைலபிலிட்டி பொறுத்து கண்டிப்பா வந்து முதியோருக்கும் வந்து அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் வந்து அலோகேட் வந்து பண்றோம். ரூம்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பட் நமக்கு அவைலபிள் இருக்கிறத பொறுத்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணி தருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்ததா கால் பண்ண பக்தர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு டைம் செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்த செலெக்ஷன் அப்ளை அதாவது அந்த ஆதார் கார்டு யூஸ் பண்ணி அவங்க செலக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அதை திரும்ப நமக்கு யூஸ் பண்றதுக்கே வந்து 180 டேஸ் வந்து ஆகும். அப்படி இருந்தாலுமே வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி மூலமா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி திரும்பவும் வந்து செலக்ட் ஆறாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து கவனிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்ரீவாரியில ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் டிப்ல கிடைக்கிறதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இதற்கு பதிலளித்த ஐயோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதார் மூலம் ஆர்ஜித சேவை டிக்கெட்டுகளை பெற ஏற்பாடு நாங்க செய்வோம். ஒவ்வொரு நாளும் லக்கி டிப் மூலமா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஆன்லைன்ல மட்டும் இல்லாம நீங்க ஆஃப்லைன்லயும் நாள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லக்கி டிப்ல செலக்ட் ஆனா அடுத்த நாள் சேவால வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு வரவேற்க விஷயம் தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஆதார் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஒருத்தர் செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அடுத்து மற்றவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அதிகமாவே இருக்கும். ஓட்டர் ஐடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது இப்போ 3 மந்த்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க என்னாச்சு அப்படின்னா ஒரு மாசம் அவங்க வந்து ஆதார்ல செலக்ட் ஆயிருந்தாங்கன்னா அடுத்த மாசத்துக்கு சில பேர் ஓட்டர் ஐடியில கூட வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் குறையறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கும். அதே போல இன்னொரு பக்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ்ல வந்து வெயிட்டிங் டைம்ல அங்க வந்து ஸ்நாக்ஸ் அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து முறையற்ற முறையில வந்து விற்பனை செய்யறாங்க. இதை வந்து தடுக்கிறதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு பதிலளித்த ஐயோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அதிகாரப்பூர்வமற்ற முறையில விற்கக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் அந்த சேல்ஸ் பண்றவங்க மேல நாங்க வந்து நடவடிக்கை வந்து எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரியும் இனி இது போல நடக்காம இருக்கிறதுக்கான நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத பதிலா வந்து சொல்லியிருக்காரு. அதே போல இன்னொரு பக்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 100 ரூபாய் 500 ரூபாய்க்கு வந்து நாங்க காஷ் டெபாசிட் வந்து செலுத்தணும் அப்படின்னா அதை திரும்ப பெறதுல எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. 100 ரூபாய் ரூமுக்கு நாங்க 500 ரூபாய் காஷ் டெபாசிட் பே பண்ணும்போது அது வந்து எங்களுக்கு ரீஃபண்ட் வர்றதுல நிறைய சிக்கல்கள் வந்து இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆய்வு செஞ்சு நாங்க முடிவுகள் வந்து எடுப்போம் அப்படின்றது தான் ஐயோ வந்து பதிலா வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னொரு பக்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க மார்ச் மாசத்துல அறை முன்பதிவு செய்யறதுக்கு யூபிஐ மூலமா நாங்க வந்து பணம் செலுத்தியிருந்தோம். அதுக்கான ரசீது வந்து எங்களுக்கு கிடைக்கல. சாஃப்ட்வேர்ல சில சிக்கல்கள் இருக்கு. அதை நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்றதையும் அதே போல அறைகளை காலி செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து பணம் கேட்கிறாங்க. ஸோ யாராவது கேட்டாங்க அப்படின்னா நீங்க விஜிலன்ஸ்ல வந்து உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஐயோ வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னும் ஒரு சில பக்தர்கள் வந்து இந்த காஷன் டெபாசிட் ரூம்க்கான காஷன் டெபாசிட் எங்களுக்கு வந்து இன்னும் 3 மந்த்ஸ் ஆகியும் ரீஃபண்ட் வரல. ஸோ இதை பத்தின நடவடிக்கைகள் நீங்க வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு டெய்லி விவோல முக்கியமா பக்தர்கள் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய தகவலா இருக்கு. ஸோ கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தரும் அவரோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதே போல இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஒரு சில
பக்தர்கள் கால் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நடைபாதை வழியா போறவங்களுக்கு திரும்பவும் வந்து நீங்க திவ்ய தரிசன டிக்கெட் டோக்கன்ஸ் வந்து குடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சோ அதற்கு பதிலளித்த ஈயோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நடைபாதை வழியா வரக்கூடியவங்கள்ல ஒரு சிலர் வந்து டிக்கெட் இருக்கிறவங்க, அதாவது ரூ. 300 தர்ஷன் டிக்கெட்டோ, எஸ்எஸ்டி டோக்கனோ இந்த மாதிரி வாங்கிட்டு தான் வந்து வராங்க. இதுல வந்து ஒரு 60% பக்தர்கள் தான் எந்த டோக்கனுமே இல்லாம நடைபாதை வழியா வராங்க. இதுக்காக நாங்க விரைவில் வந்து ஒரு செயலிய வடிவமைச்சு டிடிடி வந்து டோக்கன்களை வழங்குவதை மீண்டும் வந்து தொடங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி அவங்க கிட்ட எந்த டோக்கனுமே இல்ல அப்படின்றவங்களுக்கு மட்டும் இந்த திவ்ய தரிசன டிக்கெட்டை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு நடைமுறை வந்து கொண்டு வரலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திவ்ய தரிசன டிக்கெட் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டாலுமே 300 தர்ஷன் டிக்கெட் வச்சிருக்கவங்க, கீழ் திருப்பதியில எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கினவங்க, ஆர்ஜித சேவா டிக்கெட் இந்த மாதிரி டிக்கெட் வச்சிருக்க ஹோல்டர்ஸ்க்கு இல்லாம டிக்கெட்டே இல்லாம வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ற பிளானிங் டிடிடி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது விரைவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அதுக்கான அப்டேட் வந்து வரும். இதுதான் இன்னைக்கான முக்கியமான சில அறிவிப்புகளா இருக்கு. அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு 3ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் திருமலையில வந்து தெப்போற்சவ விழா வந்து நடக்கிறதுக்கு இருக்கு. இந்த டைம்ல ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, புஷ்கரிணியில வந்து குளிக்கிறதுக்கு வந்து அலௌடா அப்படின்னு சொல்லிட்டு. 3ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் காலையிலயும் சரி, அங்க பிரதட்சண டிக்கெட் புக் பண்ணிருக்கவங்களுக்கும் சரி, புஷ்கரிணியில குளிக்கிறதுக்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து அங்க பிரதட்சணத்துக்கு புக் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க ரூம்ஸ்லயே வந்து குளிச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கும். இதையும் வந்து கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து இன்னைக்கு டெலிகிராம்ல ஒரு மெசேஜ் வந்து நமக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க, நியூஸ்ல வந்தது. அது என்ன அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல தரிசன டிக்கெட் பெறதுக்கு இனி ஆதார் கட்டாயம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்ததா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் டிப்ல ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடியும் வச்சு ஒருத்தவங்க வந்து அடுத்தடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செலக்ட் ஆகிறாங்க. ஸோ இந்த முறையை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆதார் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு ஒருத்தவங்க சொன்ன சஜஷனுக்கு ஐயோ வந்து நாங்க இதை வச்சு டிஸ்கஸ் பண்ணி எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஆஃப்லைன்ல திருமலையில நீங்க எந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுக்கும் ஆதார் மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. பட் ஆன்லைன்ல நமக்கு ஒவ்வொரு டிக்கெட்டை பொறுத்து ப்ரூஃப் வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த டிப் ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தி தான் சொன்னாங்களே தவிர அது இன்னும் கன்ஃபார்மான மெசேஜா வந்து வரல. அதே போல இப்ப யாராவது திருமலைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா விடிய காலையில ஸ்லாட் 3 மணி 4 மணி 5 6 மணிக்கான ஸ்லாட் டிக்கெட் வந்து இன்னைக்கு 1 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மத்தியானம் 1 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. யாராவது டிராவல் பண்றவங்க கீழ் திருப்பதியில இருக்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்கு, மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் போனீங்க அப்படின்னா டோக்கன் வந்து வாங்கிக்கலாம். இன்னைக்கு டோக்கன் வாங்கினீங்கன்னா நாளை காலையில தர்ஷன் பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அதனாலதான் ஷேர் பண்றேன். யாராவது இப்ப டிராவல் பண்றீங்க, ஈவினிங் டைம் ரீச் ஆவீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கவுண்டர்ஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க. டோக்கன்ஸ் அவைலபிள் இருந்துச்சுன்னா தாராளமா வாங்கிக்கோங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான விஷயங்களா இருக்கு. ஸோ வேற எந்த அப்டேட்டும் ஷேர் பண்ணல. நிறைய பேர் அவங்களுக்கான ஃபீட்பேக்கை நம்ம நினைச்ச சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இன்னைக்கு டெய்லி யூஓல வந்து ட்ரை பண்ணீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.